ஹலோங்க. இன்னைக்கு நம்ம தேங்காய் விஷயம் தான் பார்க்க போறோம். நீங்கலாம் நினைப்பீங்க, "என்னம்மா ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கியே, இத்தன நாள் எங்க போன?" அப்படின்னு கேட்பீங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னா, ஆக்சுவலா எனக்கு இந்த 1 வீக்கா காலேஜ்ல ரொம்ப வேலை, செமினாரு, ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், அது இதுன்னு நெறையா இருந்ததா எனக்கு ஒரு மாரி டிப்ரெஷன் ஆயிடுச்சு. வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கலங்கிறத விட எனக்கு வீடியோ போட சுத்தமா பிடிக்கல. ரெக்கார்டிங்கும் என்ன பண்ணேன்னு தெரியல. ஸ்டோரி ஒண்ணும் மைண்டுக்கு வரல. ஃபுல்லா ஒரே டிப்ரெஷனா போனதுனால என்னால போட முடியல. ஸோ இதான் ரீசன். சாரி. நான் ஒரு வாரமும் இப்படித்தான் பண்றேன். இந்த வாரம் வீடியோ போட்டா, அடுத்த வாரம் வீடியோ போட மாட்டேன். என்னோட மிஸ்டேக்கு தான். பட் என்ன பண்றது? எனக்கு ஒர்க்கு வந்துட்டே இருக்கு. நானும் பண்ணிரலாம் அப்படின்னு மேனேஜ் பண்ண பார்க்குறேன். பட் முடியல. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து போடுறேன் முடிஞ்சா. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம தேங்காய் விஷயம் தான் பார்க்க போறோம். ஃபோர்ஸ்டு மேரியா டெக்கரேட் சைக்கோ பார்ட் 11 போன பார்ட் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா, தேங் வந்து உடம்பு கடிச்சு வச்சிருந்திருப்பான். வாயினுமே ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்திருப்பா. அதோட இந்த பாட்டு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 11. விடுங்க தயம். உன்னை விடுறதுக்கு அடிங்க தூக்கிட்டு வந்தேன். இல்ல, அது எனக்கு என்ன ஏதாவது வேலை வந்துருச்சா? இல்ல, ஒரு வேலையும் வரல. அப்போ என்ன, நம்ம 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாமா? ரொமான்ஸா? அதெல்லாம் பண்ணணுமா என்ன? என்னாடி இப்படி கேட்குற? இல்லை, எனக்கு புரியல. கல்யாணம் பட்டு எல்லாரும் இதானடி பண்ணுவாங்க, நீ என்னடி பண்ணுமான்னு கேட்குற? எல்லாரும் பண்ணுவாங்க, நம்மளும் பண்ணணுமா என்ன? பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். அதுவும் என் கூட இருக்கீல, கண்டிப்பாக பண்ணணும். நீ வேற சும்மா வேற லெவலில் இருக்கியா? ஸோ எனக்கு மூடாகும்ல, பண்ணி தான் ஆகணும். அது எனக்கு என்ன வெக்கமாக இருக்கா? வெக்கமாக இருந்தால் கண்ணை முடிக்கும் அப்படின்ட்டு வாயனை பிடிச்சி அவன் பாடி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். வாயனமே விடுங்க அப்படின்னு பார்க்குறா. இருந்தாலும் அவன் விடுற மாதிரி இல்லை. அவனே அவளோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஸ்மூத்தாக ரிமூவ் பண்ணி விட்றான். வாயன் பார்க்குறா, இதெல்லாம் நல்லா தண்டா பண்ணுறா அப்படின்ற மாதிரி. என்னடி நான் பார்வை, என்ன பார்வை இது? எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் பார்த்தேன். நல்லா தான்டி பார்க்குறானா? இப்போல்லாம் பார்க்குறதுக்கு இருக்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டியாடி? இல்லைன்னா என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி தாண்டி நடந்துக்கிற நீ. நம்ம மாதிரி பொண்ணெல்லாம் சத்தியமாக நல்லா பார்த்ததே இல்லை. எப்படி இந்த மாதிரி இருக்க? தெரியல. தெரியல. அசால்ட்டாக பதில் சொல்கிறடி தெரிலன்னு. விடுங்க அவங்க தெரிலன்னு தானே சொல்ல முடியும். சரி ஒன்றும் புலம்பாத, என் மூடை ஸ்பாயில் பண்ணிடாத. நான் இப்போ ஒரு மூடில் இருக்கேன். என்னது மூடா? ஆமாம், மூடு தான் அப்படின்ட்டு டைம் பாட்டுக்கு வான்னு அங்கங்கே கிஸ் பண்ண ஒரு மாதிரி வாயின ஒரு மாதிரி அவன் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் அவளை அப்படியே ஒரு மாதிரி மூடாக்குற மாதிரியே அவள் ஒரு விஷயத்தையும் அவனோட ஹேண்டை ரப் பண்ணும்போது சரி, அவளை கிஸ் பண்ணும்போது சரி, ஒரு மாதிரி பண்ண வாயினுக்கே ஒரு மாதிரி ஆகுது. அவளே லைட்டாக தேங்க மேலே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுறா. அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்க்குறா, ஒரு ட்ரக் ஃபீலில் பார்க்குறா. அவனுமே அதை விட எக்ஸ்ட்ரா பார்க்குறான் ஒரு ட்ரக் ஃபீலில். ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. தேங்க்கா அவனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அவன் பாட்டுக்கு இன்சைட் பண்ணிட்டான். வாயினுக்கு அந்த செகண்ட் ஒரு மாதிரி ஹைப் ஆகுது. அப்படியே அவனை பார்க்குறா. அவன், என்னடி வலிக்குதா? நீங்கள் என்னமோ பண்ணீங்க. ஆமாம், அதான் பண்ணேன். என்ன வேணா பண்ணவா அப்படின்ட்டு மறுபடியும் இன்சைட் பண்ணுறான். வாயனுக்கா அவ்வளோதான், ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்கா. இவ்வளோ நேரம் ஒரு ஃபீல் இருந்தது, இப்போ கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவன் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. அது தேங்க்கும் தெரியுது. ஸோ 2 பேருமே சேர்ந்து அப்படியே அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. தேங்க் இன்றைக்கி ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டே கிளம்பி போயிட்டான். ஸோ வாயன் மட்டும் தான் இப்போ தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்படியே முழிச்சு பார்க்குறா. பக்கத்தில் தேங் இல்லை. அதுவே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன எப்போ இருப்பார், எப்போனா இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு அவளே எந்திக்கிறா. சுத்தமாக எந்திக்க முடியல. இருந்தாலும் எழுந்திரிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரா. மோகனோட அத்தை பார்த்துட்டு, மோகன் இப்போ தான் எழுந்துச்சி வந்தியாம்மா? ஆமாம் அத்தை. அவங்க எங்கே போனார்? அவன் காலையிலே இது இம்பார்ட்டண்டான மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அப்படியா? சரி, நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணவா? மோகன் டைமை பாருமா. ஏன் மணி 1 ஆக போதுமா? இது லன்ச் டைம், பிரேக்ஃபாஸ்ட் டைம் கிடையாது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஐயோ, அவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா? நீங்கள் வந்து எழுப்ப வேண்டியதானே? நான் உன்னை எழுப்புறேன்னு சொன்னேன். ஏன் லியா கூட சொன்னான். ஆனால் தேங்க தான் முடியவே முடியாது.
அவளாக எப்போ எழுந்துச்சி வராலும் வரட்டும். நீங்களா போய் ரூமை தட்டி இந்தம்மா காஃபி, இந்த ஜூஸ், இந்த சாப்பாடு அப்படிலாம் போய் எதுவும் கொடுக்கக்கூடாது. அவளே வருவா, அப்போ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாம்மா என் பையன். என்னால் எதுவும் பண்ண முடியல. அப்படியா சொன்னார்? ஆமாம், அப்படி தான் சொன்னா. நீ எதுவும் நினச்சிக்காத, இந்தா ஜூஸ் குடி, டயர்டாக இருக்கில்ல. ரொம்பவே அப்படின்ட்டு வானும் ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. ஆலியா வந்து, ஹனி பரவாயில்ல, உங்களுக்கு நான் நிறைய லெசன்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் வீண் போகலை, நீங்கள் நல்லாவே கீப்டப் ஆயிட்டீங்க, நல்லாவே கற்று வச்சுருக்கீங்க அண்ணி. நீ எதை பற்றி பேசுகிறியா? ஐயோயோ ஹனி, ஆக்டிங் கூட உங்களுக்கு வந்துருச்சா? சூப்பராக நடிக்கிறீங்க. இல்லை சத்தியமாக எனக்கு தெரிலம்மா. சரி நீ இருக்கட்டும், விடுங்க விடுங்க, எனக்கு இதில் ஹாப்பி தான். சீக்கிரமாக எங்கள் வீட்டுக்கு ஒரு என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி வான்னு கேட்கும்போது, அதான் நீ சீக்கிரமாக ஒருனா ஒரு பேபி வந்தால் நல்லாயிருக்கும் இல்லைம்மா அப்படின்னு கேட்கும்போது, அவங்களும் ஆமாடி, சீக்கிரமாக எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வந்தால் எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக காலிங் பெல் ரிங் பண்ணுற சத்தம். வாயனமே தேங்காய் இருக்குமோ அப்படின்னு கேட்குறா. இருக்கும் போய் திறந்து பாரு அப்படின்றாங்க. வாயனும் சரி திறந்து பார்த்துட்டா போச்சு அப்படின்னு திறந்து பார்த்தா, வாயனோட அத்தை, மாமா, நிக்கு, அடுத்து ஜியா, இவங்க எல்லோரும் வந்திருக்காங்க. நிக்கோட தங்கச்சி மட்டும் வரல. ஸோ இவங்க எல்லாரையும் பார்த்ததும் வாயனுக்கு அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக அந்த பயம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கை காலெலாம் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிக்குது, ஒரு மாதிரி பதட்டமாகறா. ஆனால் அவங்க என்னடானே இவங்க ரொம்ப பாசமாக இருக்கிற மாதிரி. ஐயோ வாயன் பாரேன், ஆளே மாறிட்டா. அச்சோ, வாயனோட பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ட்டு அப்படியே அந்த அத்தைக்காரி இப்படியே நல்ல மாதிரியே வாயனை கட்டி பிடிக்க வர, வாயன் அப்படியே தள்ளி நின்றுட்டு ஒரு மாதிரி பயந்துட்டுருக்கா. அப்போ கரெக்டாக லியா வந்துட்டு, வாங்க வாங்க அண்ணி, நீங்கள் இங்கே வாங்க. ஏன் பயப்படுறீங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்கள் ஃபேஸை பார்த்தாலும் எனக்கு நல்லாவே தெரியுது. சொல்லுங்கள், எதுக்கு இப்படி பயந்துட்டுருக்கீங்க? ஏன் இவங்கள பார்த்து பயப்படுறீங்க? ஐயோ இல்லையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா, நீ விடு, இதை பற்றி எதுவும் கேட்காதம்மா. ஏன் ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கும் இவங்களுக்கும் எதாவது இருக்குல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அத்தை வந்து, ஐயோ லியா, என்ன என் வாங்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க? சரி சரி, உன் அன்னிக்கிட்ட நீ என்னாலும் பேசு, நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் வாயின் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி. ஸோ அவகிட்ட கொஞ்சம் நான் தனியாக பேச வேண்டியது இருக்குது, கொஞ்சம் ப்ரைவசி கொடுக்க முடியுமா? அது இல்லை அண்ணி, அம்மா, நான் அம்மா கிட்டே பேசிக்கிறேம்மா. நீ போ, உன் அக்காச்சியாக வந்திருக்கா பாரு, போய் என் மருமகிட்ட பேசு, நான் கொஞ்ச நேரம் என் பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வரேன். ஓகே நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு அப்படியே லியாவும் விட்டுட்டு போயிட்டா. வாயனுக்கா அவ்வளோதான் பதறுது. ஆனால் அந்த அத்தக்கார என்னன்னா வாயனோட கையை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு, இங்கே பாரு, எங்களை பற்றின உண்மை ஏதாவது சொன்னியா, நான் உங்களை டார்ச்சர் பண்ணுறோம், இது பண்ணுறோம் அது பண்ணுறோன்னு ஏதாவது இங்கே சொல்லி வச்சோன்னு தெரிஞ்சது அவ்வளோதான், நடக்கிறதே வேற. இங்கே எல்லோரும் நான் நல்லா தானே பார்த்துட்ருக்காங்க, நல்ல வாழ்க்கை தானே உனக்கு அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் நிக்கால தான் உனக்கு இவ்வளோ நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா பணக்கார வீட்டில் தானே இருக்க, சந்தோஷமாக தானே இருக்க. அப்புறம் என்ன, இதுக்கு முன்னாடி உன்னை டார்ச்சர் பண்ணுற விஷயத்த இங்கே யார்கிட்டையாவது நீ சொன்னேன்னு தெரிஞ்சது, உன்னை திருப்பியும் எங்கள் வீட்டுக்கே அமுச்சு வச்சுருவாங்க. அவ்வளோதான், பழையபடி நீ எப்படி ஒரு குப்பை மாதிரி கிடந்தியோ அதை விட மோசமாக இருக்க போகிற, புரிஞ்சதில்ல? ஆய திறந்த கழுத்தை வெட்டிடுவேன், ஒழுங்காக இருக்க கற்றுக்கோ, புரியுதா அப்படின்னு கேட்கும்போது வாயன் அவ்வளோதான் பயந்துட்டா. புரியுது புரியுது, இதுக்கு முன்னாடி ஏதாவது புருஷன்கிட்ட இல்லை மாமியார்கிட்ட யார்கிட்டயா சொல்லி வச்சா என்ன ஏதாவது? இல்லை, நான் எதுவும் சொல்லலை. அந்த பயம் இருக்கணும், இது எப்போயுமே உனக்கு இருக்கணும், புரியுதா? இதுக்கடுத்து ஒழுங்காக இருந்துக்கோ, இதே மாதிரி இருந்துக்கோ, ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கையன், இவங்களே ஆட்டோமேட்டிக்காக உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, புரியுதுல்ல? ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்ட்டு அவங்க டப்புன்னு அவனோட கையிட்டு போயிட்டாங்க. வாயனா பயந்துட்டா, அப்படியே ஒரு மாதிரி அழுகலாம் வருது, அப்படியே கண்லேருந்து கண்ணீர்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ டக்குன்னு லியா வர சத்தம் கேட்டதும் அப்படியே கண்ணீர்லாம் தொடச்சிட்டு ஒரு மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரியே நின்றுட்டுருக்கா. லியாவும் கேட்குறா, என்ன நீ, உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கே, எதுவும் சரியில்லையே? ஒன்றும் இல்லை இல்லையா, கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், அவ்வளோதான், தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தானே இருக்கேன். இல்லை,
நான் உங்ககிட்ட பேசும்போது உங்கள் ஃபேஸ் வேறு மாதிரி இருந்தது. இப்போது உங்கள் அத்தை உங்ககிட்ட வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக ஏதோ பயந்த மாதிரி இருக்கே. அவங்க ஏதாவது உங்களை சொன்னாங்களா? ஏதாவது பயமுறுத்துனாங்களா? சொல்லுங்கள், நீ எதாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள். ஆஹா. ம் நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் அவங்க என்கிட்ட சொல்லலை. ப்ராமிஸாக தானே? ப்ராமிஸாக தான். சொல்லி அவங்க எதுவும் சொல்ல. ஓகே சரி சரி வாங்க, நீ வந்து நீங்கள் லஞ்ச் சாப்பிடுங்க வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. வானுக்கா அந்த ஃபேமிலி உட்காந்துருக்கும் போது அவளால் டைனிங் டேபிளில் கூட உட்கார முடியல. சும்மா எழுந்துச்சி நின்றுட்டுருக்கா. அத்தை தான் பார்த்துட்டு, அதாவது தேங்கோட அம்மா தான் பார்த்துட்டு, என்னாச்சு வாயன், ஏன் நின்றுட்டுருக்க, உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? இல்லை நீங்களாம் சாப்பிடுங்க, நான் உங்கள் எல்லாருக்கும் பரிமாறிட்டு அதுக்கப்புறம் வேணால் சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. வாயன், நீ பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல, நீ ஃபஸ்ட் சாப்பிடு, நான் வேணால் பரிமாறிக்கிறேன். அதான் இங்கே பாரு, இந்தியா எல்லாத்தையும் வச்சிட்ருக்கால, அப்புறம் என்ன, வேறு வேணும்னா மீட் இருக்காங்க, அவங்க வந்து வச்சுப்பாங்க. இல்லை நீங்களாம் ஃபஸ்ட் சாப்பிடுங்க, கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்க சாப்பிட்ணும்ல. வாயன், இது உன்னோட ஃபேமிலி தானே, இவங்களுக்குள்ளே நீ உட்காந்து சாப்பிட்டது இல்லையா? ஐயோ அத்தை அப்படி இல்லை, இருந்தாலும் சரி பதறாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி நிற்கு வாயனை நக்கலாக பார்க்குறான். இருந்தாலும் நிற்குக்கு ஏன்னு தெரில, வான் மேலே ஒரு கண்ணு மாதிரியே இருக்குது. ஏன்னா வான் அவனோட வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி அழுக்கான துணியை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பாள் லைட்டாக. ஸோ அதனாலே நிற்குக்கு வாயனை சுத்தமாக பிடிக்காது. ஆனால் தேங்கோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வாயனோட ஒரு க்ளோனஸ் இப்போ தான் அவனுக்கு தெரியுது. வான் எவ்வளோ அழகு அண்ட் வாயனோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவளோட ஸ்கின் எவ்வளோ க்ளோவாக இருக்குது, அவனோட உண்மையான அழகே அவனுக்கு இப்போ தான் புரிய வருது. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே லைட்டாக அவளை மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் வர ஆரம்பிக்குது. அவளே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அதுவே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, மூஞ்ச மறைச்சிட்ருக்கா. ஆனால் அவன் விடலையே, அவனே தான் பார்த்துட்ருக்கான். இதை ஜியா பார்த்துட்டு நிக் நிக் ஆ சொல்லி என்ன நீ எதுக்கு இப்போ அண்ணியை பார்த்துட்ருக்க? அவங்க எங்கள் அண்ணனோட ஒய்ஃப், உனக்கு தெரியும் தானே? ஏன் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க, அதுவும் என்னை பக்கத்தில் வச்சுட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வான் யார்? என்னோட அத்தை பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் வான் இத்தனை வருஷம் எங்கள் கூட தான் வளர்ந்தா. நான் அப்படி ஒரு சிஸ்டர் மாதிரி பார்க்குறேன்டி. எங்கள் வீட்டில் இருந்தப்போ ஒரு மாதிரி இருந்தா, இப்போ இங்கே கொஞ்சம் நல்லா இருக்காளே, நல்லா வாழ்கிறாளே, சரி பிள்ளை கொஞ்சம் மாறி இருக்கா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நிஜமாவா? வேறு ஒன்றும் இல்லையா? வேறு ஒன்றும் இல்லைடி, உன்னை பக்கத்தை வச்சுட்டு நான் எவ்வளோடியும் பார்க்க போகிறேன். ஜியா, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன் வானுக்கு கல்யாணம் பண்ணி வந்தது யாருக்காண்டி? உனக்காண்டி தானே. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்க அம்மா அப்பா என்ன கண்டிஷன் போட்டாங்க? என் தங்கச்சி இல்லை எனக்கு பதிலாக யாராவது இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வரணும்னு. அதுக்கு தானே வானை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு. இல்லைண்ணா நான் நினச்சிருந்தா, இல்லைப்பா எனக்கு நீ வேண்டாம், நான் வானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு அவன் லாஸ்ட் நேரம் கல்யாணம் பண்ணிக்க போயிருக்க மாட்டேன். உன்னை பிடிக்கும், நீ வேணுங்கிறதுக்காண்டி தானே வந்திருக்கேன், நீ எப்படி பேசலாமா? ஐயோ நீ, நான் சும்மா தான் கேட்டேன், ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு நீ அவளை அப்படி பார்க்கும்போது, ஸோ அதனால நான் அப்படி கேட்டேன். நீ என்னடா இப்பெல்லாம் யோசிக்கிற? எனக்கு கோவம் வராதா என்ன இப்படி கேட்கும்போது? எனக்கு லைட்டாக பொசிசிவ் ஆகும்ல. ஓ ஓகே சாப்பிடு அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கான்வர்சேஷனை முடிச்சுட்டு சாப்பிட்றாங்க. ஜியாக்கெலாம் டவுட்டே வரலாம் மேலே, ஏதோ சும்மா பார்த்துருக்கான் அப்படின்ட்டு இவன் பேசி சமாளிச்சதில் அந்த பிள்ளையும் நம்பிடுச்சு. ஆனால் நிக் சும்மா இதை வாய் வார்த்தையால் தான் சொல்லியிருக்கான், அவனுக்கு அவன் மேலே ஏதோ ஒரு கண் இருக்குது. ஸோ அதனால் அவளை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வாயனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நிக் அங்கே தனியாக நின்றுட்டுருக்கான். அவனுக்கு போய் ஜூஸ் கொடுக்கணும் போல். வாயன் அப்படியே ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே அவனுக்கு போய் ஜூஸ் கொடுக்குறான். அவன் என்னன்னா கிளாஸை வாங்க அம்மாவை கையை பிடிச்சிட்ருக்கான். வாயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி பக்குன்னு அடிக்குது. அப்படியே அவனை பார்க்குறான். அவன் என்னன்னா நான் கிளாஸ் சிரிச்சிட்டு, என்ன வாயன் எப்படி இருக்க, ஆளே சும்மா வேற மாதிரி மாறிட்டா அப்படின்ட்டு அவளை கரெக்டாக அப்படியே ஷோல்டரில் தொடலான்னு வரப்போ ஏதோ ஒரு கை வந்து டக்குன்னு பிடிக்குது. இவன் ஒரு செகண்ட் ஜியா நினச்சி பயந்துட்டான். பார்த்தா அது ஜியா இல்லை, தேங் தான். ஸோ தேங் அப்படியே கையை பிடிச்சி, என்னாச்சு மாப்பிள்ள, எதுக்கு கை இங்கே வருது? தேங் நீங்களா? ஒன்றும் இல்லை, அங்கே பாருங்கள் அவனோட ஷோல்டரில் டஸ்ட் இருந்தது, ஸோ தொடச்சி உள்ளான் தான். ஓ தொடச்சி உள்ளான்னு வந்தீங்களா? இருக்கட்டும். அவளுக்கு கை இருக்குது, இல்லைண்ணா அவளோட ஓனர் நான், புருஷன் நான் தொடச்சி விட்டுக்கிறேன் அப்படின்ட்டு தேங்க அப்படியே வாயின் பக்கம் திரும்பி டஸ்ட்டெல்லாம் தொடச்சி விட்றான். வாயினுக்கு இப்போ தான் உயிரே வருது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருப்பாள். தேங்க பார்த்தது தான் ஒரு மாதிரி அவளுக்கு ரிலீஃபாக ஃபீல் ஆகுது. உடனே தேங்கோட கையை பிடிச்சிக்கிறா. தேங்க பார்க்குறான், இவன் இந்த மாதிரிலாம் கையை பிடிக்க மாட்டாளே,
அப்போ ஏதோ சரியில்ல. ஆல்ரெடி தேங்க் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் போல. ஸோ இவங்க மேலே ஒரு காண்டில் தான் வந்திருப்பான் இவங்க வீட்டில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு. பார்த்தா அது வரைக்கும் இவர் கையை பிடிக்க அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டான் ஏதோ இந்த பிள்ளைய பயமுறுத்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே திரும்பி அந்த அத்தைக்காரி மாமா அண்ட் நிக்கலா பார்க்கும்போது ஒரு மாதிரி வில்லத்தனமாக வாயினதே பார்த்துட்டு இருக்காங்க. வாயினுமே ஒரு மாதிரி பயந்து போய் நின்றுட்டுருக்கா. ஏய் என்னடி யாராவது சொன்னாங்களா உன்னைய? ஏன் இப்படி ஒரு மாதிரி பயந்து போய் நின்றுட்டுருக்க? ம் ஒன்றும் இல்லை, யாரும் என்ன எதுவும் சொல்ல. சும்மா தான், நான் உங்களை காலையிலேருந்து பார்க்கல தான். ஓ என் மேலே அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்டுட்ருக்கான். ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட் பை, see you later.